அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட கலாநிதி ஏஎல்பி புருஷோத்தமன் சென்னையிலிருந்து. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழியின் சிறப்புகள். சரிங்களா? ஸோ இந்த விஷயத்த மார்கழி செல்வத்தை எப்படி பெருக்குவதுன்னு சொல்ற அடுத்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ மார்கழி மாதம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ப. அதில பார்த்தீங்கன்னா, தேவர்களோட பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா தேவர்கள் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம வீட்ட பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இந்த நேர காலத்தில நம்ம பூஜைகள் பண்ணும்போது மிக எளிமையா சரிங்களா, நம்ம இறைவனை அடையலாம். சரிங்களா? அவரோட அருள பெறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா, அந்த கடும் குளிர் கடும் குளிர் காலத்தில நம்ம எழுந்து பச்சை தண்ணீல குளிக்கும்போது, நம்மளோட உடல்ல உள்ள சரிங்களா, அந்த உஷ்ண சக்தி எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு, மனம் ஒரு அமைதி நிலையில் லயிக்கும். சரிங்களா? இததான் ஆலயம், ஆண்டவன் லயிக்கும் இடம். அதாவது ஆலயத்தில ஆண்டவன் ஃபுல்லா நிறைஞ்சு அமைதியான நிலையில் இருக்கான். இந்த அமைதி அப்படின்ற நிலை இருக்கு பாருங்க, அதுதான் இறைவனோட நிலை. சரிங்களா? இந்த நிலைய போய் இந்த லயிக்கக்கூடிய நிலைய நம்ம அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விதமான பக்குவ நிலைக்கு நம்ம போகணும். சரிங்களா? அது போகுறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் மிக சிறந்தது. கார்த்திகை, மார்கழியில மார்கழி ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில நம்ம எப்பவும் பார்த்தீங்கன்னா, நெறைய விசேஷம் எல்லா மாசத்துலயும் பார்த்தீங்கன்னா, 12 மாதத்துல 11 மாதத்துல நெறைய விசேஷங்கள் இருக்கு. நெறைய கொண்டாட்டங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? நம்ம எல்லாமே எல்லாமே சிறப்பா கொண்டாடிட்டு இருப்போம். ஆனா, அந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அது கடவுளை வணங்கக்கூடிய ஒரு மாதமாகவே வச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்தில திருமண சடங்குகள்லாம் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? கிரகப்பிரவேசம்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பகவான மட்டுமே நினைக்கக்கூடிய விஷயமாக மட்டுமே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில மனுஷன் அவனோட சொந்த விஷயங்கள் பத்திலாம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்றதெல்லாம் விட்டுட்டு, எதுக்காக இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம் அப்படின்றத உணர்ந்து, பகவான வணங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்பதான் அவன் எதுக்கு பிறவி எடுத்து வந்தோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து விளங்க ஆரம்பிக்கும். அதுக்கு இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மாதமா இருக்கு. ஸோ வருகிற திங்கட்கிழமையிலிருந்து பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகுது. வீட்ல இருக்க எல்லாரும் அதிகாலையில எழுந்து சரிங்களா, பச்சை தண்ணீல குளிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பழகிடும். சரிங்களா? பச்சை தண்ணீல குளிச்சுட்டு சரிங்களா, வெளிய இருக்க பக்கத்துல இருக்க ஒரு கோவிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு எனர்ஜி உடம்புல ஃபில் ஆக ஆரம்பிச்சுரும். நீங்களே ஒரு ஃப்ரெஷ்ஷா திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. நோய்கள் எதுவும் வராம இருக்கும். அடுத்த காலகட்டம் நோய்கள் வராம இருக்கிறதுனால மருத்துவ செலவு ஏற்படாது. அதாவது எவ்வளோ செல்வம் வச்சிருந்தாலும், உடம்பு ஆரோக்கியமா இருந்தா அதுதான் முக்கிய செல்வம். சரிங்களா? உடம்பே ஆரோக்கியம் இல்லாம கோடிக்கணக்கில பணம் வச்சிருந்தாலும் செல்வம் இல்ல வேஸ்ட்டு. ஸோ இது போல ஈஸியா நம்ப என்ன பண்ணலாம், உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கலாம். கடவுள நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ஆருத்ரா தரிசனம் இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி இது போல ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் மார்கழி மாதத்தில தான் இருக்கு. ஏன்னா, முழுக்க முழுக்க கடவுள மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அந்த மார்கழி மாதம். அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான உடம்புல எனர்ஜிஸ் ஏற்படும். என்ன எனர்ஜின்னு சொல்றீங்களா அப்படின்னு நெனச்சிருக்கலாம். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா, ஒரு 7 சக்கரங்கள் இயங்கிக் கொண்டிருக்குது. சரிங்களா? மூலாதாரம் இருக்கு. சரிங்களா? அப்புறம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விஷுப்தி, ஆக்னை, துவாதசாங்கம். ஸோ இது போல 7 சக்கரங்கள் நம்மள இயங்கிக் கொண்டே இருக்குது. சரியா? அந்த 7 சக்கரங்கள் என்ன பண்ணும், நம்மளோட உடம்புல இருக்க எல்லா விஷயத்தையும் ஜெனரேட் பண்றதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காக என்ன பண்றோம் நம்ப, இந்த சக்கரத்த இயக்குறதுக்கு மார்கழி மாசம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காவே இந்த 7 சக்கரத்த இயக்க ஆரம்பிச்சுருமாம். நம்ம நார்மலா வந்து தியானம் பண்ணணும். அத மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பண்ண முடியாது. அது பண்ணவே தெரியாதுன்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காலையில எழுந்து பச்சை தண்ணீல குளிச்சுட்டு, பகவான நினைச்சுட்டு நம்ம வணங்கி அமைதியா உட்கார்ந்து நம்ம மூச்சு காத்த மட்டும் அந்த கவுண்டிங் மட்டும் போயிட்டு வரத மட்டும் கவுண்ட் பண்ணாலே போதும். நம்ம உடம்புல இருக்க எல்லா சக்கரங்களும் இந்த காலகட்டத்தில மட்டும், இந்த மார்கழி மாதத்தில மட்டும் இந்த எல்லா சக்கரமும் தானாவே ஆக்டிவேட் ஆயி சரிங்களா, அதோட வேலைய செய்ய ஆரம்பிச்சுருமாம். எல்லா சக்கரமும் ஆக்டிவேட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கும். சில இடத்துல குறைவாவும், சில சக்கரங்கள் நல்லாவும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிட்ட உணவுக்கு ஏத்த மாரி. ஆனா இந்த காலகட்டத்தில சீரா ஒரு விஷயத்த பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் ஆரோக்கியமும், மன ஆரோக்கியமும் கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ எல்லாருமே இந்த மார்கழி மாசத்த சிறப்பா கொண்டாடுவோம். அனைவருக்கும் நன்றிகள். வணக்கம்.